விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகிகளின் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி ரமேஷ் மற்றும் நிர்வாகிகளின் வீட்டில் தொடர் சோதனை நடைபெற்று வருகிறது. பெரம்பலூரில் நேற்றைய தினம் காரிலிருந்து அதிக அளவிலான பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் வீட்டில் நிறுவனங்களில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சியில் மன்னார்புரத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளான ரமேஷ் மற்றும் ராஜாவுக்கு சொந்தமான நிறுவனங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. முன்னதாக நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் பிரமுகரின் காரில் இருந்து 2,10,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர் சோதனை நடைபெற்று வருகிறது. திருச்சியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளின் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகேஸ்வரன், நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி பெரம்பலூரில் வாகன சோதனையின் போது 2,10,00,000 ரூபாய் பணம் பிடிபட்டது. தற்போது திருச்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளின் நிறுவனங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்கள் என்ன? காயத்ரி, நேற்றைய தினம் பெரம்பலூரிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்கத்துறை அவருடைய வாகனத்திலிருந்து 2,10,00,000 ரூபாய் பணமானது தேர்தல் பறக்கும்படையால் பிடிப்பட்டது. அந்த பணத்தினுடைய பிடிப்பட்டதனுடைய அந்த விசாரணையுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் தற்பொழுது திருச்சி மன்னார்புரத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில நிர்வாகிகளாக இருக்கிற ரவி மற்றும் ரமேஷ் மற்றும் ராஜா ஆகியோருடைய சொந்தமான நிறுவனம் ஒன்று திருச்சி மன்னார்புரத்தில் இருக்கு. அந்த நிறுவனத்தில் ஆன்லைன் நிறுவனமாக பல கோடி ரூபாய் வர்த்தகத்தை செய்கின்ற அந்த நிறுவனமாக இருக்கிறது. அந்த பிடிப்பட்டது நேற்றைய தினம் பிடிப்பட்ட போது அது விசாரணையில இந்த நிறுவனத்துடைய பெயரும் இருப்பதாக தெரிய வந்த தகவலின் அடிப்படையிலே இன்றைய தினம் தற்பொழுது வருமான வரித்துறையினர் 10க்கும் மேற்பட்டவர் தற்போது உள்ளே சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முழுமையான விவரங்களால் தெரியவில்லை. நேற்றைய பணம் பிடிப்பட்டதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த விசாரணையானது நடைபெறுவதாக தெரிவிக்கிறார்கள். மகேஸ்வரன், நேற்று பணம் பிடிப்பட்டதை தொடர்ந்து தங்கதுரையிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த பணத்தை எதற்காக எடுத்துச் செல்லப்பட்டது என்பது குறித்து ஏதேனும் சொல்லி இருக்கிறாரா? நிச்சயமாக அது பற்றின முழுமையான அதிகாரப்பூர்வமான விவரங்களை அவர்கள் இன்னும் வருமான வரித்துறையோ இல்லை தேர்தலுடைய பறக்கும் படையோ வெளியிடவில்லை. அதே நேரத்திலே இங்கே இந்த நிறுவனத்திலே சோதனை நடைபெறுவது என்ற தகவல் அறிந்து விசேகா பிரமுகர்கள் உள்ளவர்கள் அந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கிற பகுதியிலே கூடியிருக்கிறார்கள். விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. திருச்சி மன்னார்புரம் பகுதியில் இருக்கிற வடக்கு தெரு பகுதியிலே என்வினோ என்கிற ஒரு தனியார் நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனத்தின் மீது ஏற்கனவே பல்வேறு முதலீட்டாளர்கள் மீது மோசடியான செய்துவிட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அதன் பேரிலே காவல்துறையுடைய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் 1 மாதத்திற்கு முன்பாக இங்கு சோதனை நடத்தினார்கள். அது மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே நேற்றைய தினம் பெரம்பலூரிலே பிடிபட்ட பணத்தின் தொடர்ச்சியாக விசாரணை அடிப்படையிலே அதில் கிடைத்த அடிப்படை தகவலை கொண்டு தற்பொழுது இங்கே சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. காயத்ரி, மகேஸ்வரன், எந்தெந்த நிறுவனங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது? எப்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள்? எவ்வளவு பேர் இந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிற அதிகாரிகள் குழுவுடைய வாகனம் தற்பொழுது ஒன்று புறப்பட்டு வெளியே சென்றிருக்கிறது. தொடர்ச்சியாக சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்று காலையிலிருந்து நடைபெற்றிருக்கின்ற இந்த சோதனையிலே வருமான வரித்துறையை சேர்ந்த ஒரு 10 அதிகாரிகள், ஒரு அதிகாரியுடைய தலைமையிலே உதவி அலுவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு பேர் கொண்டு 10 பேர் கொண்ட குழுவானது தொடர்ச்சியாக உள்ளே சோதனை ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே சோதனை நடைபெற்றிருந்த எல்பின் என்கிற ஒரு நிறுவனம், இது ஆன்லைன்
வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற ஒரு நிறுவனம். ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவிலே இந்த நிறுவனத்தின் மீதான ஒரு வழக்கான பதிவு செய்யப்பட்டு, மோசடி வழக்கான பதிவு செய்யப்பட்டிருக்க சூழலிலே ஒரு சற்றேறக்குறைய 5 கோடி ரூபாய் வரையிலே 100க்கும் மேற்பட்டவர்களிடம் மோசடி செய்ததாக இந்த நிறுவனத்தின் மீது ஒரு வழக்கு இருக்கு. மதுரை, விருதுநகர், தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் புகார் கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இங்கு விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கிடையிலே தற்போது தேர்தல் காலம் என்கிற ஒரு சூழலிலே தேர்தல் முன்னிட்டு பெரம்பலூரிலே பணம் நேற்று பிடிபட்டிருக்கிற சூழலிலே அந்த விசாரணை தொடர்ச்சியாக இந்த எல்பின் நிறுவனத்திலே மன்னார்புரத்திலே வருமான வரித்துறையுடைய சோதனை நடைபெற்றுக் கொண்டிருப்பது விசிகாவினர் மத்தியில் மட்டுமல்ல அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காயத்ரி, இவர்கள் தொடர்புடைய வேறு ஏதேனும் நிறுவனத்தில் சோதனை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருக்காங்களா? தற்பொழுது இந்த நிறுவனத்தில் மட்டும்தான் சோதனையானது திருச்சியை பொறுத்தவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சற்று நேரத்திற்கு முன்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு குழுவினர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். 10 பேர் கொண்ட குழு உள்ளே சோதனை நடத்திக் கொண்டிருக்கிற சூழலிலே ஒரு 4 பேர் கொண்ட குழு இருக்கிற ஆவணங்களை எடுத்துக்கொண்டு ஒரு வாகனத்தில் புறப்பட்டு போயிருக்கிறார்கள். இந்த ஆவணங்களை சரிபார்க்கப்பட்ட பிறகு என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கிறது, இந்த பணம் எப்படி வந்தது, இந்த ஒருவேளை இந்த பணமானது தேர்தலிலே வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக கொண்டு வந்ததா, இல்லை வேறு ஏதேனும் முறைகேட்டின் மீது சேகரிக்கப்பட்ட பணம் வேறு எங்கேயாவது பதுக்குவதற்காக செல்லப்பட்ட என்பது குறித்தெல்லாம் இந்த விசாரணைகள் தான் இனிமேல் தெரிய வரும். காயத்ரி, நேற்று பெரம்பலூரில் கைப்பற்றப்பட்ட பணத்தில் இந்த நிறுவனத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததாக சொல்லியிருந்தீர்கள். அப்படின்னா இந்த கைப்பற்றப்பட்ட பணம் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான பணமா? இல்ல, இந்த நிறுவனமானது திருச்சியில் ஒரு கிளை நிறுவனமாக இருக்கு. இதனுடைய தலைமை அலுவலகமானது மதுரையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கு. பல்வேறு மாவட்டங்களிலும் இதனுடைய அலுவலகங்களானது செயல்பட்டுக் கொண்டிருக்கு. அத்தகைய சூழ்நிலையிலே இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்க இந்த நிறுவனத்தின் போது தற்பொழுது வருமான வரித்துறை சோதனையானது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நேற்றைய நடத்திய இந்த விசாரணையின் அடிப்படையிலே இந்த பகுதியிலே தற்பொழுது இந்த ஒரு நிறுவனத்தில் மட்டும்தான் திருச்சியை பொறுத்தவரை அவர்கள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தை சார்ந்த வழக்கறிஞர்களும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்களும் உள்ளே சிலர் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களும் வருமான வரித்துறையோடு எதற்காக இந்த சோதனையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்றெல்லாம் அவருடைய வாக்குவாதத்திலும் அங்கு ஈடுபட்டிருக்கிற சூழலையும் பார்க்க முடிகிறது. கடந்த மாதம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இங்கே வந்து விசாரணை நடத்திய பொழுதும் சோதனை நடத்திய பொழுதும் இங்கிருந்த வழக்கறிஞர்கள் மற்றும் இங்கிருந்த பணியாளர்களோடு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இன்றைய தினம் நேற்றைய சோதனையில் பிடிபட்ட பணத்தின் தொடர்ச்சியாக அந்த விசாரணையின் அடிப்படையிலே இங்கு சோதனை நடைபெற்றாலும் கூட இந்த நிறுவனத்தின் மீது ஏற்கனவே இருக்கிற குற்றச்சாட்டும் இப்பொழுது விசாரணையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. அந்த நேற்றைய பணம் பிடிப்பட்ட போது அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்ட பொழுது எல்பின் இந்த நிறுவனத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு என்கிற ஒரு தகவலை மட்டும் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பணம் பட்டுவாடா வாக்காளர்கள் செய்வதற்கோ இல்லை முறைகேடாக பணத்தை ஒரு இடத்தில் கொண்டு போவதற்கு அந்த நிறுவனம் செயல்பட்டதா இல்லை வேட்பாளர்களுக்கு உதவியதா என்பதெல்லாம் இன்னும் சற்று நேரத்திலே இந்த விசாரணையின் அடிப்படையிலே அதிகாரிகள் சொல்ற தகவலின் அடிப்படையிலே தெரிய வரும். காயத்ரி, திருச்சியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தைகளின் மாநில நிர்வாகிகளுக்கு சொந்தமான நிறுவனங்களில் சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மகேஸ்வரன். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.